ஹாய் வணக்கம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து என்னோட சேனல் வந்து பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, யூடியூப்ல வந்துட்டு மெயினா சோசியல் மீடியால வந்து சம்பாதிக்கணுங்க. சம்பாரிச்சா மட்டும்தான் சம்பாதிக்க நம்ம மட்டும் வரமா, சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கமா, அவங்கவுங்க எந்தெந்த யூடியூப் எந்தெந்த ரூல்ஸ் கொடுக்குதோ அதுக்குப்படி சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து யாருக்கும் உதவி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸா பழகணும், அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்றோம்னு நினைச்சு யூடியூப்ல மட்டும் வரவே வராதீங்க. நான் வரவே மாட்டேன். இனிமேல் வந்துட்டு பேசிக்கா என்னோட யூடியூப் டெக்ஸ்ட் வீடியோ எந்த வீடியோமே வராது என்னோட சேனல்ல. நான் இனிமேல் வந்துட்டு என் சேனலே நான் மாத்திக்க போறேன். சரிங்களா? உங்களுக்கு அப்படியும் டெக்ஸ்ட் வீடியோ பத்தி வேணும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில என்னோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் தனியா நம்பர் கொடுத்து கூட நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா இனிமேல் யூடியூப் சேனல் வந்து தயவு செஞ்சு என்கிட்ட யூடியூப் டவுட்டை பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து நந்தன் சொல்லி ஒரு ஆள் வந்தாரு. அவர் கேட்டாரு. அது எப்படி உங்க கேள்வியை ஃபுல்லா கேட்டுட்டு லாஸ்டா வந்து என்ன நடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு நான் உதவி பண்றது மட்டும் வேணும். அப்புறம் லாஸ்டா என்ன நடிக்கிறீங்க? உன் மூஞ்ச பாரு, முகரைய பாரு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட டவுட் கேக்குறீங்க நீங்க எல்லாம்? கேக்குறேன். லாஸ்டா வந்து நல்லா கேக்குறீங்கல்ல, என்னோட உதவி எனக்கு வந்து தெரியாதா, மானிட்டேஷன் பண்ண தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியாது, நடிக்காதீங்க, உன் மூஞ்ச பாரு, முகரைய பாரு. இதெல்லாம் நீங்க சொல்றதுல வந்து தேவை கிடையாது. சரியா? உங்களுக்கு பிடிச்சா என்னோட சேனல் பாருங்க. பிடிச்சா என் டவுட்ட கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கேட்டுக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இனிமேல் ஏன் நான் டவுட் சொல்லணும்? பேசிக்கா என்னோட லைஃப்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் நான் போட்டுட்டு நானும் கண்டென்ட் வீடியோ போட போறேன். இனிமேல் கண்டென்ட்ல நடிச்சு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கணும். சோசியல் மீடியா வந்து சம்பாதிக்கணும், போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் இந்த யூடியூப்பை பொறுத்த அளவுல. நம்ம யாருக்கும் வந்து உதவி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸா போகணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில கெட்ட பேர் தான். யூடியூப்ல இருந்து இவங்க வருவாங்க, 10-20 பேத்துக்கு மாதிரி இந்த மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன். எல்லாமே குப்பையை கசக்கி போற மாதிரி போட்டுட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க. இதுல வேற வந்துட்டு என் வீட்டுக்காரனா சொல்லுவாரு, யாருக்கும் எதுவும் பேசாத, ஏன் டைம் கணக்கு பேசுற, தூங்கிட்டு இருக்க கூட போன் அடிப்பாங்க. எந்திரிச்சு அவங்களுக்கு வந்து வேலை மெனக்கட்டு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்ஸ்டாவில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். காலைல 6 மணிக்கெல்லாம் போன் அடிப்பாங்க. எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். பேசிக்கா பேனர் கூட வைக்க தெரியாது, ஒரு வீடியோ எடிட்டிங் கூட தெரியாது. எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியாது. இவ்வளவும் நான் சொல்லி கொடுத்துட்டு அவங்க சேனல் ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அன்ஃபாலோ பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறது. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு உன் டவுட்டை பூரா கேட்டுட்டு கடைசியில நடிக்காத, மூஞ்ச பாரு, முகரைய பாரு, நீ சொன்ன பாத்தியா, இதுக்கப்புறம் நான் நடிச்சே வீடியோ போட்டு போறேன். சரியா? எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வீடியோ தேவை கிடையாது. அவங்கவுங்க டெக்ஸ்ட் வீடியோவே வச்சிருந்தாலும் மெம்பர்ஷிப் லைவ் போடுறாங்க. நீ வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் போடு, மானிட்டேஷன் பண்ணி கொடுக்குறேன், பணம் போடு, அதை செஞ்சு கொடுக்குறேன். அப்படி போறவங்களுக்கு தான் இந்த காலத்துல காலம். இனிமேல் நானும் அப்படி மாறிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் நான் சம்பாதிக்க வந்திருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்துட்டு யாருக்கு எந்த உதவி நான் பண்றாங்களா இல்லை, எந்த டவுட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். கேட்காதீங்க. அது என்னால முடியாது. நடிக்கிறேன் அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, பாய்.